அவருக்கு உலகப்பற்று என்பது கொஞ்சமும் இல்லை. முழுக்க முழுக்க இறைப்பற்று, சிவப்பற்று. நாம் அதற்கு முயலுகிறோம். ஆனால் இந்த பிரிவில் நடக்குமா அப்படின்லாம் சொல்ல முடியாது. என்ன காரணம்னா, இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்றால் இந்த உலக வாழ்க்கையில இருவினை ஒப்பு என்ற ஒரு நிலையை அடையும். இருவினை ஒப்புனா என்ன என்பதை புரிந்து கொள்ளணும். நமக்கு விதிப்படி வருகின்ற இன்பங்களையும் துன்பங்களையும் இரண்டையுமே இறைவனுடைய பிரசாதமாக கருதி ஏற்றுக்கொள்ளுதல். இது இருவினை ஒப்பினுடைய ஒரு பகுதி. இன்னொரு பகுதி என்னன்னா, உலகப் பொருள் எதிலும் நமக்கு விருப்போ வெறுப்போ வரக்கூடாது. இந்த ரெண்டும் சேர்ந்துதான் இருவினை ஒப்பு. இந்த நிலையில இருப்பதைத்தான் நீத்தல் விண்ணப்பம் நமக்கு சொல்லுகிறது. இந்த இருவினை ஒப்பு என்று ஒன்று வந்துவிடும் என்றால் உடனடியாக மலவரிவாகம் என்று ஒரு நிகழ்வு. மலவரிவாகம்னா என்ன அப்படின்னா, மலர்னா ஆணவம். பலவரும் பார்த்திருக்கிறோம். அனாதியான ஆன்மா அனாதியான ஆணவத்தை அனாதியே தன்னுடைய இச்சையால் பற்றி கொண்டது மூலகண்டம். இந்த மூலகண்டத்தினாலதான் ஆணவ தொடர்பு நமக்கு இருக்கிறது. நமக்கு இந்த ஆணவ தொடர்பை நீக்கிக் கொள்வதற்கு தான் பெரும்பாலும் இந்த உடம்பை கொடுத்துருக்காங்க. இந்த உடம்பை கொண்டு நம்ம வினை ஆற்றியே ஆகும். வினையாற்றாமல் இந்த உடம்பை வைத்துக் கொண்டு யாராலும் இருக்கிறார். நல்வினை ஆற்றினால் இன்னும் தீவினை ஆற்றினால் ரொம்ப மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கு. இன்பத்தில துள்ளுவதும் துன்பத்தில துவழ்வதும் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஆனா இறை நாட்டமுடைய ஆன்மா இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக கருது. எப்படி என்று சொன்னால், இரண்டுமே இறைவனுடைய பிரசாதம். அல்ல இன்பம் வந்தா என்ன, துன்பம் வந்தா என்ன, ரெண்டுமே நல்லது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும். அந்த நிலையை அடைவது அவ்வளவு எளிதல்ல. எல்லாம் சொல்லிடல வாயால். அனுபவத்தில் அடைவது என்பது அவ்வளவு எளிதல்ல. அதனால பல பிறவிகளை எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் அப்படின்னு மணிவாசகர் சொல்வதற்கு அதுதான். நமக்கு எல்லாம் தெரியும். எனக்கு எல்லா தியரியும் தெரியும், பிராக்டிகலா சொல்ல முடியாது. அப்போ இந்த அனுபவ ரீதியாக இருவினை ஒப்பு வந்துவிடும் என்றால் ஆணவ தொடர்பு அற்றுவிடும். ஆணவ தொடர்பு அற்றுவிடும் என்றால் இறைவனுடைய அருள் சக்தி நிபாதம் என்ற வகையில இதுவரை மறைப்பு சக்தியாக இருந்த திருவருள் இப்பொழுது அருட்சக்தியாக மாறி நமக்கு ஞானத்தை வழங்கும். அந்த நிலையைத்தான் திருவெம்பாவை சொல்லுகிறது. நீத்தல் விண்ணப்பம் இருவினை ஒப்பு மலபரிவாகம் என்றால் இந்த திருவெம்பாவை என்பது சக்தி நிபாதம் என்பதை சித்தாந்த அடிப்படையில் விளங்கிக்கொள்ளும். இப்படி ஒரு கண்ணோட்டம் இதை பார்க்கணும். இரண்டாவது கண்ணோட்டம் உலகியல் ரீதியாக பார்க்கணும். நம்முடைய முன்னோர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக மார்கழி அந்த பனிக்காலத்தில் வைகறை பொழுதில் எழுந்து நீர்நிலைகளில் சென்று நீராடி இருக்கிறார்கள். சங்க இலக்கியங்களில் பல சான்றுகள் இருக்கின்றன. மார்கழி நீராடல், தை நீராடல், அம்பாடல் என்ற பெயர்களில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே மணிவாசக பெருந்தகை அவதாரம் செய்வதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த பழக்கம் நம்மிடத்தில் இருந்திருக்கிறது. இந்த பழக்கத்தினுடைய தொடர்ச்சி தான் திருவெம்பாவை. இந்த பழக்கம் எப்படி வந்தது, ஏன் அமைந்தது என்றெல்லாம் நம்ம சிந்திக்கணும். சிந்திச்சனா மிகப்பெரிய உண்மை தெரியும். நாம் எப்போ குளிக்கிறோம் என்பது அவரவர்களுக்கு தெரியும். ஆனால் எப்பொழுது குளிக்கணும்
வைகரையில குளிக்கிறது. வைகரை என்பது இந்த நேரம் 4 மணி. எப்படி 4 மணி? எப்படி? என்ன காரணம்னா நம்முடைய பெரியவர்கள் முன்னோர்கள் நம்முடைய உலகத்தை, இந்த 5 பூதங்களை, வானியலை எல்லாவற்றையும் கூர்ந்து பார்த்திருக்கிறார். கூர்ந்து பார்த்தால் தொடர்ந்து ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கு. இதுதான் காலம். கோடைக்காலம், மழைக்காலம், பனிக்காலம், இந்த 3 அடுத்தடுத்து மாறி மாறி வந்து கொண்டே இருக்கு. ஒவ்வொன்றையும் 2 கூறுபடுத்தினார்கள். இளவை நீர்காலம், முதுவை நீர்காலம், கார்காலம், கூதிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம். இப்ப இளவேணி எல்லாம் சித்திரையில தொடங்கும். சித்திரையே வைகாசி இளவேணி. அப்புறம் ஆனி ஆடி, அது 2 முதுவேணி. இப்படி 2 மாதங்களா பருவத்தை கூட்டிக்கணும். அந்த மாதிரி கூட்டிட்டு வந்தால் இந்த மார்கழி தை என்பது இருக்கிறது, அது முன்பனிக்காலம். மாசி பங்குனி பின்பனிக்காலம். இப்ப மார்கழி தை என்பது முன்பனிக்காலம் என்பதனால், முன்பனிக்காலம்னா வேற ஒன்று இல்லை, விடியற் காலையில பனி மிகுதியா இருக்கும். பின்பனிக்காலம்னா மாலை நேரத்தில், இரவு நேரத்தில் பனி மிகுதியாக இருக்கும். இப்படித்தான் ஆண்டை 6 கூறுபடுத்தினார்கள். அதுபோல நாள் வாழ்க்கை, பகலும் இரவும், ஒரு பகலும் ஒரு இரவும் சேர்ந்து ஒரு நாள். அதை கூர்ந்து பார்த்து ஒரு 6 கூறு படிக்கிறது சிறுபொழுதுன்னு பேர். இன்றைக்கு நம்ம காலையில 6 மணின்னு சொல்றோமே, இந்த 6ல் இருந்து 10 மணி வரையிலும் உள்ள நேரத்திற்கு காலை என்று பெயர். 10ல் இருந்து பிற்பகல் 2 மணி இருக்கு இல்லைங்களா, அது வரையில அதுக்குள்ள பேரு நண்பகல்னு பேர். 2 மணியிலிருந்து 6 மணி வரைகளை ஏற்பாடுன்னு பேர். சாயங்காலம் 6 மணியிலிருந்து ராத்திரி 10 மணி வரையில அதுக்கு பேர் என்ன என்றால் மாலை என்று பெயர். இரவு 10ல் இருந்து இரவு 2 வரையில யாமம்னு பேர். இதெல்லாம் பார்க்கும்போது வியந்து போக வேண்டியதாக இருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் எப்படி இயற்கையை கூர்ந்து கவனித்தார்கள், எப்படி அந்த காலத்தை ஒட்டி தங்களுடைய வாழ்க்கையை, செயல்களை எப்படி அமைத்துக் கொண்டார்கள் என்பதை எல்லாம் இலக்கியங்களில் இருந்து பார்க்கின்ற பொழுது மிகுந்த வியப்பு ஏற்படுகிறது. நாம எல்லாம் இப்ப முரண்பாடுல இருக்கிறோம். என்ன முரண்பாடுன்னு கேட்டீங்கன்னா, நண்பகல் என்பது 3 சுயின்னு 2 சுயின். நல்ல பகல் அப்படின்னு அர்த்தம் இல்லை. நள் பகல், நண்பகல் அப்படின்னா பகல்ல வெளிச்சம், வெப்பம், அது செறிவாக இருக்கக்கூடிய நேரம் நண்பகல். வெப்பம் மிகுதி, வெப்பம் மிகுதியில வேலை செய்த உடம்பு என்ன ஆகும்? தளர்ச்சி வந்துடும், சோர்வு வந்துடும். எனவேதான் நம்முடைய முன்னோர்கள் நண்பகலில் எந்த வேலையும் செய்ய மாட்டார்கள், செய்தது இல்லை, ஓய்வு எடுப்பார்கள். இப்ப நாம என்ன பண்றோம்? நண்பர்களாக தான் திருவாசகம் படிக்கிறோம். நம்மளுக்கு அந்த வாழ்க்கை மாதிரி மாறிவிட்டது. அதுபோல யாமம், யாமம்னா ராத்திரி 10ல் இருந்து ராத்திரி 2 மணி வரைக்கும். அந்த யாமம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா, செறிந்த இருள் என்று பொருள். இருள் செறிவாக இருக்கும். அந்த நேரத்தில் தூங்கணும், நன்றாக தூங்கணும், கல்வழிக்க கூடாது. அப்ப என்ன பண்றப்போ, அப்போதான் டிவி சீரியல் பார்த்துட்டு இருக்கோம் 12 மணிக்கு. இந்த உடம்பு கெட்டு போகாம என்ன பண்ணும்? நம்முடைய வாழ்க்கை முறை மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை பெற்றிருக்கிறது. நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் இது ஒரு காரணம். அவருடைய முன்னோர்கள் இதையெல்லாம் உணர்ந்து இந்த வைகரி பொழுது, யாமம் என்பது 10ல் இருந்து 2 வரையில் நன்றாக தூங்கணும். இன்றைக்கு அறிவியல் அதை ஏற்றுக்கொள்கிறது. 10ல் இருந்து 2 வரை ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தால் நம்முடைய உடம்பில் ஏற்படுகின்ற கழிவுகள் எல்லாம் வெளியேறுகின்ற இடத்திற்கு வந்து சேர்ந்துவிடும். இப்ப வைகரி புதல் எழுந்தால் கழிவுகள் எல்லாம் இயல்பாக வெளியேறும்.
முக்கியமான கழிவு வெளியேற்று என்பது மலச்சிக்கல், மலம் வெளியே போவது. இன்னைக்கு அதுதான் சிக்கல் எல்லாரும். அப்போ இந்த வைகறை பொழுது என்பது இரவு 2 காலை 6 மணி வரைக்கும். இந்த நேரத்தில் இந்த ஒவ்வொரு பொழுதையும் 2 பிரிவா பிரிக்கணும்னா, முதல் பிரிவு முன்பொழுதினுடைய தாக்கத்தில் இருக்கும், 2வது பிரிவு அடுத்து வருகின்ற பொழுதினுடைய தாக்கத்தில் இருக்கும். அந்த மாதிரி வைக்கின்ற போதுதான் வைகறை என்பது 4 மணி என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். வைகறை என்பது 4 மணி. 4 மணி அளவில் எழுந்திட்டு இயல்பாக எழுந்திருக்கலாம், அலாரம் வச்சுட்டுல எழுந்திருக்கக்கூடாது. அப்படியே நம்முடைய முன்னோர்கள் எழுந்து, அதுவும் இந்த முன்மணி காலம் என்பது ஆண்டினுடைய வைகறை பொழுது. விடியற்காலை 4 மணி என்பது ஒரு நாளினுடைய வைகறை பொழுது. அதுல எழுந்தா என்ன ஆகும்னா குளிர் மிகுதியாக இருக்கும். அப்ப நீர்நிலைகள், ஆறு, குளம், ஏரி, இந்த மாதிரி நீர்நிலைகள், அதில் போய் இறங்கி குளிப்பார்கள். இன்னைக்கு பெரும்பாலும் மக்களால் முடியாது. அதில் என்ன நுட்பம் இருக்குதுன்னு கேட்டால், நீர் என்பது பூதத்தில் 5 பூதங்களில் ஒன்று. அது ஒரு அற்புதமான பொருள். அது அந்த பொருள் குளிர்ச்சியாக இருக்கும், ஆனால் இயங்கி கொண்டு இருக்கும். நீங்கள் நீர்நிலையில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆளை அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதை இயக்கம். இருப்புக்கு குளிர்ச்சி தேவை, இயங்குதலுக்கு வெப்பம் தேவை. இப்போ நீரின் உள்ளே வெப்பம் இருக்கிறது. அதனால்தான் முதல் முழுக்கு உள்ளே போய் போடுகின்ற போது குளிர்ச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு முழுக்கு போட்டுட்டோம்னா அப்புறம் ரொம்ப சுகமாக இருக்கும். ஏன்னா அந்த வெப்பத்தை நம்ம உடம்பு அனுபவிக்கும். இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் தெரிந்து வைத்திருந்து வைகறை போதிலே எழுந்து நீராடினார்கள், குறிப்பாக பெண்கள். இது சங்க காலத்திலிருந்து வருவது. மணிவாசகர் பெருந்தகை 9ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இறைவனுடைய ஆணைப்படி திருப்பெருந்துறையில் புறப்பட்டு தில்லைக்கு வருகின்ற வரையிலோ வழியில பல தலங்களை அவர்கள் தரிசிக்கிறார்கள். அவற்றிலே ஒன்று திரு அண்ணாமலை. அண்ணாமலையில மணிவாசகர் பெருந்தகை தங்கி இருக்கின்ற பொழுது இந்த மார்கழி மாதத்தில் வைகறை பொழுதுல பெண்கள் எல்லாம் குழுவாக, குறிப்பாக திருமணமாகாத கன்னி பெண்கள், அவர்களாம் ஒரு குழுவாக சென்று நீர்நிலையிலே நீராடுகிறார்கள். அந்த நீர்நிலைக்கு பொய்கைன்னு பேர். இன்றைக்கு பொய்கைன்னு பேரில் ஊரெல்லாம் இருக்கிறது. பொய்கை என்றால் இயற்கையாகவே அமைந்த குளம் என்று பொருள். நாம வெட்டணும்னா அதுக்கு குளம்னு பேர். இயற்கையாகவே அமைந்திருந்தது என்றால் அதற்கு பொய்கைன்னு பேர். அந்த பொய்கை தான் இன்றைக்கு திருவண்ணாமலை கோயிலில் பிரகாரத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய திருக்குளம். இன்னைக்கு மதில் சுவரெல்லாம் இப்படி நமக்கு காட்சி அளிக்கிறது. மணிவாசகர் காலத்தில் இந்த மதில் சுவரெல்லாம் கிடையாது. அதனால அந்த பொய்கையில் சென்று நீராடுகிறார்கள். மணிவாசகர் பெருந்தகை இதை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப மணிவாசகர் யார் என்றால் ஜீவன் முத்தர், அதாவது பரமே பார்த்திருப்பார், பதார்த்தங்கள் பாரார் என்று சித்தியாரில் ஒரு வரி வரும். உலகத்தை பார்க்கின்ற போது உலக பொருள்களாக பார்க்கக்கூடாது, சிவமாக பார்க்கணும். அந்த பார்வையில் மணிவாசகர் பெருந்தகை இருக்கிறார். இப்படி மணிவாசகர் பெருந்தகை இதை பார்க்கின்ற பொழுது அந்த பெண்கள் குழுவாக சென்று நீராடுவதை அவர் கவனிக்கின்ற பொழுது அதை அப்படியே சைவ உணர்வுக்கு கொண்டு வருகிறார். ஏன்னா அவர் சிவத்தையே பார்த்து கொண்டிருக்கிறார். இயல்பாக குழுவாக சென்று பெண்கள் நீராடியதை உயிர் முன்னேற்றத்திற்குரிய வழியாக இங்கே திருவம்பாவையில் வழக்குகிறார். இவற்றை இந்த செய்திகளை எல்லாம் முன்னுரையாக கொண்டாதான் இதெல்லாம் புரியும், இல்லைன்னா புரியாது. அப்ப இந்த இளம் பெண்கள், கன்னி பெண்கள் எதற்காக இப்படி வைகறையில் எழுந்து நீராடுகிறார்கள் என்றால் தங்களுடைய வாழ்க்கை நலவாக அமைவதற்காக. வாழ்க்கை நன்றாக அமையணும். அதிலேயும் ஆணாக பிறந்தாலும் பெண்ணாக பிறந்தாலும் பருவ காலத்தில் கணவன் மனைவியாக இணையணும்.
ஏனெனில் வாழ்க்கை என்பது தனி ஆண் வாழ்க்கையோ தனி பெண் வாழ்க்கையோ அல்ல. அப்படி வாழ முடியாது. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், தப்பாலாம் எடுத்துக்கொள்ளாதீங்க, நான் கொஞ்சம் வெளிப்படையாக பேசுகிறேன். பல சன்னியாசிகள் குடும்ப வாழ்க்கையை ரகசியமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. ஏன்னா ஒரு ஆண் தனியாலாம் வாழ முடியாது, ஒரு பெண்ணு தனியாலாம் வாழ முடியாது. ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் வாழணும். அப்போ நல்ல வாழ்க்கை துணை அமையணும், நல்ல உடல் நலம் இருக்கணும். நல்ல உடல் நலம் வேண்டும் என்றால் வைகறை பொழுதில் எழுந்தாகணும். வைகறை பொழுதில் இயல்பாக எழணும். நமக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும், ஒரு 4-4:30 மணிக்கு அப்படி எழுந்திருந்தோம்னா, உள்ளபடியே ஒரு வெட்ட வெளியில் படுத்திருந்தோம்னா நாம எழுந்து விடுவோம். என்ன காரணம்? எல்லா பறவைகளும் எழுந்து அது பாட்டுக்கு கூச்சலிடும். பறவைகள் எல்லாம் அலாரம் இல்லாமல் 4-4:30க்கு எழுந்திருக்கின்றன. நாம என்ன பண்றோம்? யோசனை பண்றோம், எப்படி மாறி போச்சு. அப்போ வைகறை பொழுதில் எழுந்தால் முதலாவதாக நடக்கக்கூடியது, உடம்புல முதல் நாள் நம்ம சேர்ந்த அந்த அழுக்குகள் மலங்கள் எல்லாம் தாமாக வெளியேறும். இன்றைக்கையே இத்தனை மருத்துவமனைகள், அது பொருத்தமான மருத்துவமா இப்படியெல்லாம் நம்ம சிந்திப்பதே இல்லை. திருவாசகத்தில் ஆழ்ந்து பிடிச்சாதான் அந்த கருத்து வரும். நச்சுகளை மருந்தாக கொடுக்கக்கூடிய ஒரு வைத்தியத்தை இந்த உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. திருவாசகம் படித்தவர்களால இதெல்லாம் ஏற்கவே முடியாது, பொறுத்துக்கொள்ளவே முடியாது. உடம்பெல்லாம் அறுத்து பார்ப்பது இறை விரோதம். பெருமான் இந்த உடம்பை அமைச்சிருக்கிறான். இந்த உடம்பு அவன் அமைத்த உடம்பு வியப்பாக இருக்கிறது. இந்த உடம்பை கொண்டுதான் இறைவனை அடைந்தாகணும். வேற வழியெல்லாம் கிடையவே கிடையாது, வேற எந்த வழியும் கிடையாது. இவனுடைய யோகா தியானங்கிறதெல்லாம் ஒரு ஒரு அப்பட்டமான ஒரு பொய். என்ன சொன்னாலும் உலகம் ஏற்காது, ஏன்னா அது மூழ்கி கிடக்கு. நம்முடைய திருமுறைகளில் எங்கேயும் யோகத்தை பற்றிய செய்தி இல்லை, எங்கேயும் தியானத்தை பற்றிய செய்தி இல்லை. எங்க வருது? எடுத்து காட்டுங்க. நம்ம நான் சொன்ன கருத்து தான், இந்த உடம்ப வச்சுதான் இறைவனை அடைய முடியும், வேற வழி இல்லைன்னு சொல்றேன். ரைட்டு. அதுக்கு பேரு மூணாம் தந்திரம். இருங்க, மூணாம் தந்திரத்துல இயமம், நியமம், ஆசனம், பிரணாயாமம், தாரணை, பிரத்யாகாரம், தியானம், சமாதின்னு ஒரு 8 உறுப்புகள் இருக்கின்றன. எல்லாவற்றையும் விரிவாக பேசுகிறேன். கடைசியா ஒரு பாட்டு போடுறார், அதை யாரும் கவனிக்க மாட்டாங்க. 8000 ஆண்டு யோகம் இருக்கினும் கண்ணார் அமுதனை கண்டறிவார் இல்லை. 8000 வருஷம் இந்த இயம யோகாசனம் நீ போட்டாலும் நீ இறைவனை அடைய முடியாது அப்படின்னு தெளிவா சொல்ற. அது வழக்கத்தில் இருக்கிறது, ஆனால் சைவத்திற்கு அது உகந்தது அல்ல என்ற கருத்தை அதில் தெளிவுபடுத்துகிறேன். அதெல்லாம் ஆழ்ந்து படிச்சாதான் வழங்கும். மேலோட்டமா படிச்சீங்கன்னா இதெல்லாம் நுட்பம்லாம் விளங்கவே விளங்காது. திருமூலர் யோகத்தை ஆதரிக்கிறார் அப்படின்னு ஒரு கருத்தை நம்மளே சொல்லிட்டோம். திருமூலர் யோகத்தை ஆதரிக்கவில்லை, யோகத்தை பற்றி விளக்குகிறார், அவ்வளவுதான். சரி, இப்ப செய்திக்கு வந்துடலாம். சொல்ல வந்த செய்தி என்னன்னா, அப்போ உடலை நலவாக வைத்துக் கொள்ளணும், இல்லற வாழ்க்கையை நிம்மதியா வாழும், அன்பா வாழும். இதான் அடிப்படை. இதற்காகத்தான் அந்த கன்னி பெண்கள் காலையில் எழுந்திருந்து நீர்நிலைக்கு சென்று நீராடி இறைவனை வழிபாடு செய்திருக்கிறார்கள். இவர் அப்படியே அதை பார்த்து உள்வாங்கி அதை அப்படியே சைவ வழக்கமாக கொண்டு வருகிறார். இந்த அடிப்படையில் நம்ம பார்க்கணும். இதுல என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த கன்னி பெண்கள் ஒரு குழு, ஒரு 5 பேர் 6 பேர் 10 பேர் இப்படி ஒன்றாக சேருவார்கள். அந்த தெருவில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம். இதுல இன்னொரு நுட்பமும் இருக்கிறது, இதெல்லாம் ஆழ்ந்து பார்க்கணும். நட்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஆண்களுக்கு நட்பு நிலைக்கும், பெண்களுக்கு நட்பு நிலைக்காது. திருமணம் ஆச்சுன்னா நட்பெல்லாம் போயிடும்.
இதெல்லாம் ரொம்ப நுட்பமா பார்க்கணும். ஆண் நட்பு நீடிக்கும், அது ஆழமா இருந்ததுன்னா. பெண் நட்பு என்ன ஆழமா இருந்தது நீடிக்க வாய்ப்பில்லை. அந்த வகையில தங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் தன்னுடைய வாழ்க்கை துணை இப்படி இருக்க வேண்டும். அந்த கருத்தை நம்முடைய மணிவாசகப் பெருமான் உள்வாங்கி ரொம்ப அற்புதமா, இதுல ரொம்ப அற்புதமான 9வது பாட்டு 19வது பாட்டு நான் அந்த இடம் வருகின்ற பொழுது விளக்குகிறார். 9, 19 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமா ஆமா, அந்த நேரத்தில் பார்த்துக்கணும். செய்தி என்னன்னா, இளம்பெண்கள் முதல் நாள் மாலையில சந்திக்கிறார், ஒன்றாக சேர்ந்து பேசிக் கொண்டிருந்து முடிவு செய்கிறார். நாளைக்கு காலையில் ஒரு 4 மணி அளவில் எல்லாரும் எழுந்துரு, எல்லாரும் சேர்ந்து போய் பொய்கையில போய் நீராடுவோம் என்று முடிவு செய்கிறார். ஆனால்